அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். ஸ்ரீலங்கன் மாசி சம்பல் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. அதுலேயுமே கல்யாண வீட்டில் தர மாசி சம்பல் ஒரு யூனிக்கான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த சம்பல் எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாண வீட்டு மாசி சம்பல் செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலாவதாக 500 கிராம் வெங்காயம் எடுத்திருக்கிறேன். இது மாதிரி 2 பிளேட்டுக்கு வெங்காயம் எல்லாத்தையுமே நல்ல ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். முக்கியமாக நம்ம வெட்டி எடுத்த வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி கையால் பிசைஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்லைஸை நமக்கு கிடைக்கும். அப்போது தான் நம்ம பொரிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெட்டின எல்லா வெங்காயத்தையுமே கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டாவதாக நமக்கு தேவையான ஐட்டம் தான் டிசி பவுடர். ஸோ இது பார்த்தீங்கன்னா சரியாக 300 கிராம் எடுத்திருக்கிறேன். பொதுவாக மாசி சம்பல் செய்கிறதுக்கு தேங்காய் பூ யூஸ் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி இது மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம கல்யாண வீட்டில் நமக்கு கிடைக்கிற மாசி சம்பல் டிசி பவுடரில் மட்டும்தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் 500 கிராம் வெங்காயத்துக்கு தாராளமாக 300 கிராம் டிசி பவுடர் போதுமாக இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஐட்டம் மாசி. ஸோ 500 கிராம் வெங்காயத்துக்கு நான் சரியாக 200 கிராம் மாசி எடுத்திருக்கிறேன். இந்த மாசி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி கத்தியால் லேசாக அதை கட் பண்ணாலும் குட்டி குட்டியாக நமக்கு கிடைச்சிடும். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை நல்லாவே தின்னாக குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். நீங்கள் இது கூட ரொம்ப சேர்த்தாலும் மாசி சம்பல் இன்னுமே வாசமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா பொரித்து எடுத்துடலாம். வெங்காயம் பொரிக்கும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான், நல்ல பொன்னிறமாக, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலராக பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப தீய வச்சிடாமல் இந்த கலரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா, முக்கியமாக லேசாக இது மாதிரி கலர் மாறும் போதும் இது மாதிரி எல்லா பக்கமும் ஒரே அளவில் போயிடுறதுக்கு லேசாக பிரட்டி விட்டாலே போதும். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் எல்லாமே ஒரே பதத்தில் பொரிஞ்சு வாரத்துக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பொரித்த வெங்காயம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மோஸ்ட்லி செய்கிற ஒரு மிஸ்டேக் தான், பேப்பர்லையோ இல்லாட்டி டிஷ்யூலேயோ வைப்போம் இல்லையா? ஸோ அந்த வெங்காயம் எண்ணெய் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் மொறுமொறுப்பு தன்மை நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்திருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே பொரிச்சிடலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருந்த மாசி நான் முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால லேசாக இது மாதிரி பிளெண்டரில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பல்ஸ் பண்ணால் ரொம்ப தூளாகிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேசாக கத்தியாலேயே லேசாக வெட்டி விட்டாலே சின்ன சின்னதாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் எடுத்திருந்த மாசி எல்லாத்தையுமே இது மாதிரி பிளெண்ட் பண்ணி ஒரு அளவு தூள் பண்ண மாதிரியும் துண்டு துண்டு இருக்கிற மாதிரியும் தான் நான் பல்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ பொரிச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் 1 ஹவருக்குனாலும் வச்சு எடுங்க. அப்போது தான் எண்ணெய் எல்லாமே வடிஞ்சு நல்ல மொறுமொறுப்பாக நமக்கு இந்த வெங்காயம் கிடைக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நம்ம பொரிச்ச வெங்காயத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிஞ்சதுமே நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரியே நமக்கு வெங்காயம் நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்கும். ஸோ வெங்காயம் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம வெட்டி வச்சுருந்த கருவேப்பிலையுமே லேசாக பொரிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலை ரொம்ப நேரம் பொரிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த எண்ணெய் கொதிக்கிற தன்மை அப்படியோ அடங்கினதும் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பூனால் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா கருவேப்பிலை அப்படியே கலர் மாறிடும். முடிஞ்சால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையுமே ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம பொரிச்ச கருவேப்பிலையுமே வெங்காயத்தோடு சேர்த்து இது மாதிரி எண்ணெயை வடிய வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற மாசி சம்பலில் எந்த ஒரு எண்ணெய் தன்மையுமே இருக்காது. அடுத்ததாக நம்ம எடுத்திருக்கிற டிசி பவுடர் எல்லாத்தையுமே சட்டி காஞ்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல அழகான ஒரு பொன்னிறமாக, அதாவது கோல்டன் ப்ரௌன் கலராக வரும் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவாக டிசி பவுடர் நல்ல சாஃப்டாக இருக்கிறதுனால கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிச்சிட்டு அப்படின்னா அதில் வித்தியாசமான ஒரு தீஞ்ச வாசம் வரும் இல்லையா? அது மாசி சம்பலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கைவிடாமல் நீங்கள் கிளறிட்டே இந்த கலர், அதாவது இந்த பதம் வரும் வரைக்கும் நல்லாவே அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த சட்டியில் இருக்கிற சூடு தனியும் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த கலர் மாறாமல் அழகான பொன்னிறமாகவே இருக்கும்.
இந்த பொரிக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாசி சம்பல் செய்கிறதுக்கு இன்னும் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சோஸ் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி ஒரு பெரிய அளவில் இருக்கிற தேசிக்காய் சாறு எடுத்திருக்கிறேன். இது வந்து நமக்கு சம்பளுக்கு தேவையான அளவுக்கு தேசிக்காய் புளியை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அதே மாதிரி தான் உப்புமே. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா முதலாவதாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் எடுத்திருக்கிறேன். இதுவுமே அப்படித்தான், நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு இந்த கட்டர் தூளை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா முக்கியமான டிப்ஸ் தான் இது. சீனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். நீங்கள் இதை விட குறைவாக மாசி சம்பல் செய்கிறீங்களா இருந்தால் இந்த அளவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சட்டி சூடாகினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த ஆயிலில் நம்ம எடுத்திருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் அளவான கட்டர் தூளை வந்து முதல்ல சேர்த்துக்கலாம். இந்த கட்டர் தூளை வந்து தீய வச்சிடாமல் லேசான நெருப்பில் இது மாதிரி லேசாக கிளறி விட்டீங்கன்னா அதோட கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆகும் இல்லையா, அந்த அளவில் நமக்கு இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். ரொம்ப எண்ணெயில் பொரிய வச்சிட்டோம் அப்படின்னா கட்டர் தூள் வந்து கருப்பு கலராக மாறிடும், டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த டிசி பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. அது கூடவே நம்ம பொரிச்சிருக்கிற வெங்காயத்தில் 2 கைப்பிடி அளவு வெங்காயத்தை வேறையாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா மிஞ்சின வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து அதே மாதிரி மாசி தூளையும் சேர்த்துக்கொள்ளுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா சோயா சோஸ், அதையும் சேர்த்து அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் சீனியையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லாவே லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேர்த்திருக்கிற மாசி வந்து கல்லாகிரும். அதுக்கப்புறமா நம்ம சம்பல் சாப்பிடும்போது மாசி வந்து கடிப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 2-3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம எடுத்திருந்த தேசிக்காய் சாறையும் சேர்த்து இது கூட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூளும் சேர்த்து அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அண்ட் முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 2 கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெங்காயத்தை நீங்கள் ஃப்ளேம் அதாவது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி ஃபைனலாக சேர்த்து ரொம்ப இதை வந்து மிக்ஸ் பண்ணிடாமல் லேசாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் சேர்த்துருந்த வெங்காயம் எல்லாமே ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி போயிடும், அதை துண்டு துண்டாக இருக்காது. பட் நீங்கள் இது மாதிரி ஃபைனலாக கட்டர் தூள் அதே மாதிரி இந்த வெங்காயம் எல்லாம் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாசி சம்பல் வந்து நல்ல பார்வையாக இருக்கும், அதாவது பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாசி சம்பளோட சூடு தனியும் வரைக்கும் நீங்கள் மூடி வைக்காமல் ஒரு 1/2 ஹவருக்கு திறந்தே வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் சூடாக இருக்கும் போதே மூடிட்டீங்கன்னு சொன்னால் தண்ணி விட பார்த்துரும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சிருக்கிற மாசி சம்பல் குயிக்காகவே பழுதாக பார்த்துரும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாசி சம்பலில் தண்ணி பதம் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த மாசி சம்பலை பழுதாகாமல் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான், ஈஸியாக கல்யாண வீட்டு மாசி சம்பல் சூப்பராகவே செஞ்சிட்டோம். இதே டிப்ஸில் நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இதே டேஸ்ட்டில் உங்களுக்குமே ஈஸியாகவே செய்யக்கூடியதாக இருக்கும். நம்ம செய்ய போகிற மாசி சம்பல் நல்ல டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நம்ம சேர்த்திருக்கிற பொருட்களோட அளவுகள் சரியான முறையில் இருக்கணும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவுகள் படியே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சரியாக 750 கிராம் மாசி சம்பல் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிசி பவுடர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் மாசி சம்பல் வந்து பார்க்குறதுக்கு பொலிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீட்டு பாவனைக்காக நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக தேங்காய் பூ சேர்த்து கூட இந்த மாசி சம்பலை செய்யலாம். நம்ம கடைகளில் மாசி சம்பல் வாங்குகிறோமா இருந்தால் ரொம்ப விலை கொடுத்து அதிகமாக தான் வாங்குவோம் இல்லையா. பட் இதுவே நீங்கள் வீட்டில் இருந்து இந்த மாசி சம்பல் பிஸ்னஸ் செய்கிறீங்களா இருந்தால் உங்களுக்கு வீட்டில் இருந்தே ஒரு பெரிய அளவில் லாபம் காணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக அமையும். அதுக்காக வேண்டி இது மாதிரி சின்ன பாக்ஸ்லேயோ அப்படி இல்லாட்டி பாட்டிலில் கூட உங்களுக்கு இந்த மாசி சம்பளை ஒவ்வொரு அளவுகளில் விற்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாசி சம்பளை வந்து ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா பழுதாகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுலேயும் நம்ம செஞ்சிருக்கிற மாசி சம்பல் டிசி பவுடரில் செஞ்சதுனால குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் அது பழுதாகாமல் இருக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இது மாதிரி பாட்டில்லையோ அப்படி இல்லாட்டி கண்டெய்னர் பாக்ஸில் கூட உங்களுக்கு இது மாதிரி போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 125 கிராம் இருந்தது. 100 கிராம் மாசி சம்பலே ஒரு பெரிய ஒரு தொகை கொடுத்து நாங்கள் வாங்குவோம் இல்லையா. பட் 750 கிராம் மாசி சம்பலில் இது மாதிரி 125 கிராம் வரக்கூடிய பாக்ஸஸ் வந்து 6 தாராளமாக செய்யக்கூடியதாக இருக்கும். அண்ட் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 220
229 கிராம். உங்களுக்கு 200 கிராம் மாசி போட்டு கூட இந்த பாட்டில்ஸை வந்து சேல் பண்ணக்கூடியதாக இருக்கும். 200 கிராம் படி பார்த்தாலுமே உங்களுக்கு சரியாக ஒரு 3-4 பாட்டில் கூட இது மாதிரி மாசி சம்பல் போட்டு விற்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த அளவுகள் படி நீங்கள் எந்த அளவுக்கு செலவழிச்சிங்களோ அந்த அளவுகள் படி கணக்கு பார்த்து உங்களுக்கு அதுலேயுமே ஒரு லாபம் வச்சு விற்றீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமான முறையில் லாபம் தரக்கூடிய ஒரு ஈஸியான பிஸ்னஸ் தான் இந்த மாசி சம்பல் பிஸ்னஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர், பை.